கமல் சார் ஒரு ஐடியாவோட வந்தார். இங்கே தான் டேஞ்சர் நடந்த ஒரு மேட்டர் சார். மாமாவுக்கு ரேவதி கேரக்டர் வந்து குடுமா கிஸ்ஸு கொடுப்பா. கிஸ்ஸு கொடுத்தா இவர் பறந்துருவார் சார் அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னார். சாங் எண்ட் அதுதான். அதுக்கு என்ன பண்ணலாம்னா எப்படி பறக்கிறதே கேட்டார். அதுக்கு நம்ம ரோப் எல்லாம் போட்டு இழுத்துருவேன் சார், அந்த ஃபிஷர்மேன் கோ மேலேருந்து போட்டு அப்படி இழுக்கலாம்னு ஒரு ஐடியா சொன்னார். பாலச்சந்தர் சாருக்கு இதெல்லாம் ஒரு படத்தில் கிடையாது. இவன் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கான். டே இது வானமாடா, முடிஞ்சு போச்சுடா பாட்டு, விட்டுலாண்டா அப்படிங்கிறாரு. சார் இது ஃபினிஷிங் மாமா குடுமா சொல்லி கிஸ் பண்ணி பறந்து போயிட்டான், சந்தோஷத்தில் பண்ண நல்லா இருக்கும் சார்னு பிடிவாதமாக அவர் அதே சொல்றாரு. சரி சொல்லி ஆக்செப்ட் பண்ணார். ஐம் டெல்லிங் யூ, அந்த டே அந்த மூமெண்ட் வந்து நாங்கெல்லாம் ஃபிஷரும் கோன் ஃபேஸிங்கில் நிற்கிறோம், கேமரா ரெடி, மேலே டெரஸ்லேருந்து ரோப்பு பிடிச்சி அந்த ஃபைட் மாஸ்டர் அவங்க இழுக்க போகிறாங்க. இவர் அங்கே நின்றுட்டு இருக்கார், ரோப்பெல்லாம் இருக்குது. கிஸ் பண்ணோன்னு அவர் பறக்கிறாரு. ஹி வில் கோ அப் டு 20-30 feet. அப்படியே பறக்கிற மாதிரி ஆக்ஷன்லேயே இப்படி போவார். அவர் போயிட்டே இருந்தார். 25 feet 30 feet போகும்போது மேலேருந்து அந்த ரோப் கட் ஆகிடுது. ஃபுல் 30 feet ஃபுல் ஸ்பீடில் ஹி லேண்டட். கமல் சார் ஃபுல் ஸ்பீட், டாப், நோ மூமெண்ட். பால்சந்தர் சார் ஆட ஆரம்பிச்சுட்டார். கத்து அவர் டென்ஷன் ஆகிட்டார். பிபி அவர் ஹார்ட் பேஷண்ட் வர. யோ என்னாச்சு, கிட்ட போக முடியல. அவரால் பயந்து நிற்கிறாங்க. எல்லாரும் ஓடினாங்க. ஃபுல் க்ரௌட் அவர் சுற்றி. அந்த டைமில் கூட கமல் சார் கான்ஷியஸ் என்ன சொல்றது, வேண்டாம் யாரும் வராதிங்க, யாரு கிட்ட வராதிங்க, யாரும் தொடாதீங்க சொல்றாரு. அதில் கூட பிகாஸ் பாதி டைம் எப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது எல்லாரும் வந்து இழுப்பாங்க பாருங்க, அங்கதான் மேஜரா ஜாஸ்தி ஆயிடும் தெரியும் அவருக்கு. யாரும் தொடாதே கத்துறாரு. நிற்கிறாரு. யாரோ போனோம்ல, இப்போ அவர் தூக்கணும், வண்டியில் எடுத்து ஹாஸ்பிட்டல் போகணும். அவருக்கு யார் மேல நம்பிக்கை இல்லை. அப்படியே இருக்காரு, ஃபுல் தலைகீழப்படுத்திட்டு இருக்காரு. மொல்ல டர்ன் பண்றாரு. அப்போ சுந்தரமூர்த்தி மேக்கப் மேன். சுந்தரமூர்த்தி கமல் சாருக்கு ஒரு லாங் டிராவல். பிகினிங்லேருந்து அவர் 2 பேரும் தான் எல்லா சினிமாவில் ஆல் ஹிஸ் ஃபிலிம் சுந்தரமூர்த்தி தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் நடுவில் அவர் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து தனியாக வந்துட்டார். ஸோ சுந்தரமூர்த்தி அண்ட் கமல் சார் வர் நாட் ஆன் டாக்கிங் டேர்ம்ஸ். இவர் பாலச்சந்தர் யூனிட்டுக்காரனால இவர் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணுவார் எக்ஸப்ட் கமல் சார். இந்த டைமில் அவ்வளோ வருஷம் அவளுக்குள்ள தே நோ ஈச் அதர் சோ வெல்ங்கிறதுக்கு பியூட்டிஃபுல் மேட்டர் என்னன்னா, என்ன கோவம் என்ன அவளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் விட்டுட்டு சுந்தரமூர்த்தி மட்டும் ஓடி காரில் இருந்தார். ஓடி வந்தாருங்க. வந்த உடனே கமல் சார் பார்த்து காலமணா எல்லாரும் சொல்லிட்டு அப்படின்னு குரல் கேட்டாரு. கமல் சார் சுந்தரமூர்த்தியை பார்த்தாரு. ஓகேன்னு கை காட்டிட்டாரு. அவ்வளோதான். he knew I am in safe hands with சுந்தரமூர்த்தி. தட்ஸ் ஆல். டாப் நாங்கள் எல்லாம் தள்ளிட்டு அழகா நேக்கா அவர் தூக்கின்னு நேர காரில் எடுத்துன்னு போயிட்டாங்க. 2 மாதம் நோ ஷூட்டிங். பேக் போன் காலி, காலு ஃப்ராக்சரோட படுத்துட்டு இருக்காரு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸைட்மெண்ட் எல்லாத்துலேயும் ஒரு த்ரில். இந்த மாதிரி கமல் சார் ஏதோ பண்ணிகிட்டே இருப்பார் சொல்லுவார். ஆனால் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாரு பாலச்சந்தர் சார். திட்டினார். உனக்கு எதுக்கடா நல்லா இருக்கும். தட் இஸ் அவளுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பேசுகிற விதம். பட் தட் சாங்கை கட் பண்ணிட்டு பார்த்த உடனே வாட் அ சாங். அது டபுள் ரோல் கொண்டு வந்திருப்பாரு.